தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ரிப்பன் கட்டட வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தினை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, வடகிழக்கு பருவமழை இன்று அல்லது நாளை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை ரிப்பன் மளிகை கட்டட வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னையில் இருக்கக்கூடிய மழைநீர் தேங்கும் சாலைகள், தெருக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சாலைகள், அதே போன்று சுரங்கப்பாதைகள் 22 சென்னையில் இருந்து வருகிறது. அந்த சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா என்பதை இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அவ்வப்போது அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இதை தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அமைச்சர் KN நேரு இது குறித்தான விளக்கங்களையும் விளக்கி வருகிறார். அதே போன்று மேயர் பிரியா, அதே போன்று துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் ஆணையர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் மூலமாக பெறப்படக்கூடிய இந்த மழை தொடர்பான புகார்கள் மட்டுமே கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 1913 என்ற இலவச தொடர்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மக்கள் தொடர்பு கொண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக தெரிவிக்கலாம் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய கால்களையும் அமைச்சர் ஆய்வு செய்து தற்போது அதன் நிறைவு செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தற்போது இந்த மையமானது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் 24 மணி நேரமும் இந்த மையம் செயல்படும் எனவும் சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.